என்னது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டாரா? இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அது பாசிபிள் அப்படிதான் இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து தலைவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு இதில் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதுக்கான விஷயம் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ், அதாவது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்து பயங்கரமாக ரசித்த ஒரு போஸ்டர் தான் இன்னைக்கு நம்மளும் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்குறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஓகே ரைட், இந்த போஸ்டர் தாங்க தலைவரோட 171 படத்தோட அஃபிஷியல் போஸ்டர் விட்டுட்டாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் சொல்லவே வேண்டாம், நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் தலைவருக்கு பண்ணுறாரு, கலாநிதி மாறன் அவர்கள் தான் ப்ரெசன்ஸ். ஓகே, வேறு என்னடா இதில் ஸ்பெஷலு? ஸ்டண்டு. லோகேஷ் கனகராஜ்னாலே ஸ்டண்டு இருக்கணும். ஸ்டண்டு வந்து வெறித்தனமாக இருக்கும். அது யாருப்பா? அன்பறிவு. அன்பறிவு நம்ம தலைவருக்கு போட்டோம்னா அந்த ஸ்டண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. வேற மாதிரி இருக்கும்ல, தெருக்கி விட்டுருல. அதுவும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். அவருக்குன்னு பயங்கர ஃபேன் பேசிஸ் இருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் காம்போவில் எப்படிடா இருக்க போகுது இமேஜினேஷன் பண்ணவே வேற மாதிரி இருக்கு. ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்து கேட்காதீங்க. ஏன்னா டைட்டில் வரதுக்கு இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 22 டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு தலைவரோட போஸ்டர் மட்டும் பாருங்க. யூஸ்வலாகவே ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரிவியூவில் ஆகாது. ஏதாவது சைடு வியூஸ் இல்லைன்னா ஒரு மிர்ரரு இல்லைன்னா வேற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஃபேஸை சூப்பராக காமிச்சிட்டாங்க. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபேஸை போட்டுட்டு அந்த கூலிங் கிளாஸை மட்டும் கோல்டில் போட்டால் அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை விட ரொம்ப முக்கியம், தலைவரோட கையில் விலங்க மாட்டிட்டாங்க. அப்படிதான் நானும் நினச்சேன். பட் ஆனால் அது விலங்கு கிடையாது. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் டக்குன்னு போலீஸ்காரன்ட்டு எங்கப்பா விலங்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா சாரி சார், நான் வந்த அவசரத்தில் வந்து நான் விலங்க மறந்து வந்துட்டேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆளுக்கு 4 பேர் 4 வாட்ச் கட்டிருக்கீங்களா, எல்லா வாட்சும் கழட்டு அப்படின்னு வாட்செல்லாம் ஜாயின் பண்ணி தலைவர் விலங்கு மாட்டிட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு சீன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாட்சாலேயே விலங்கு ரெடி பண்ணிட்டாரு. அதுவே ஒரு அழகு, அதுவே ஸ்டைலு. அப்படி குமிஞ்சி இருக்கும்போது அந்த கூலிங் கிளாஸை போட்டுட்டு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு அது அந்த சிரிப்பு இருக்குது பார்த்து, லைட்டாக ஒரு புன்னகை, அந்த அப்படியே மாசாக ஒரு புன்னகை, அதை பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்குது. ஸோ தலைவர் என்னதான் வந்து ஒரு ஒரு படம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் இப்போலாம் 2.5 மணி நேரத்துக்குள்ள அந்த தலைவர் அந்த ஸ்டைலில் அந்த மாசான ஒரு விஷயத்தை வந்து பெரிய திரையில பார்க்கும்போது 6ஆம் வாரத்தோடு பார்க்கும்போது அது திருவிழா மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது தலைவரை. ஸோ அதனால தான் சூப்பர் ஸ்டார் சும்மா கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சூப்பர் ஸ்டார், ஆல்மோஸ்ட் வேர்ல்டுக்கே இவர் தான் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம். வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன் பேசிஸ் உள்ள ஒரு நடிகர்னா அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவர் தான், வேறு யாருமே இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியும். ஸோ இவங்களோட காம்போல வெளியில் வரப்போதுனாலே பயங்கர மாசாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, 72 வயசில் எப்படி ஸ்டைலாக எவ்வளோ ஒரு அழகான ஒரு லுக்கில் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஜீன்ஸ் ஷர்ட்டை போட்டு அந்த கருப்பு ஒரு சில்வர் ஒரு செயினை போட்டு அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு டாலரை போட்டுக்கிட்டு அப்படியே லைட்டாக விட்டுட்டு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு அதுக்கும் வேற மாதிரி இருக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அது லோகேஷ் கனகராஜ் சும்மாவா செதுக்குவார். தலைவர் சொல்லவே வேண்டாம், மாசில் பின்னி பெடல் எடுப்பார். அனிருத் பிஜிஎம்ல பெரட்டி புரட்டி போடுவார். அன்பறிவு ஸ்டண்டில் வெளுத்து கட்டுவார். ஸோ இப்படி ஒரு காம்போவில் நம்ம படம் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. எனக்கு பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே போஸ்டரை வச்சு பேசணும் அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகி அடுத்த டைம் வரும்போது கல் எடுத்துட்டு ரெடியாக நிற்பீங்க. அதனால் அந்த ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். நன்றி.